மீண்டும் யோசுவாவுடைய சரித்திரத்தை நம்ம படிச்சு கொண்டு இருக்கிறோம். கவனிங்க, கர்த்தர் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொன்னார், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். No one will be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I'll be with you. This was the statement. கர்த்தர் சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இவனை அடிக்கடி கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்ப்பா, உன்னோடு இருப்பேன். மோசஸ் ரொம்ப அற்புதம்லாம் செய்தார், அவரே செய்தார் நினைக்காத, நான் கூட இருந்ததுனால தான் செய்தார் அப்படின்னு கர்த்தர் இவனை என்கரேஜ் பண்றாரு. இவனும் என்கரேஜ் ஆகிறான். ஆனா ஜனங்க கர்த்தர் மோசையோடு இருந்தது போல யாரு யோசுவா கூட இருக்கிறாருன்னு அவங்க நம்பல. பாருங்க இந்த வசனம் பாருங்க, அவங்க சொல்றாங்க, நீங்க அனுப்புற இடத்துக்கெல்லாம் நாங்க போவோம், நீ சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம். 17ஆம் வசனத்தை சொல்றாங்க, நீ அனுப்புற இடத்துக்கு பாருங்க. 17ஆம் வசனம் போடுங்க. நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல, நாங்க மோசேவுக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உமக்கும் செவி கொடுப்போம். அவர் என்னென்ன வார்த்தை சொன்னா அதெல்லாம் நாங்க கேட்டோம், அது போல உனக்கு கேட்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல, மோசையோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக. இங்கிலீஷ். Just as we heeded Moses in all things, just as we heeded Moses in all things, so we will heed you. So we will heed you. Only the Lord your God, only the Lord your God be with you, as he was with Moses. அந்த ஒன்லின்ற வார்த்தை, தேவன் மாத்திரம் மோசே கூட இருந்தது போல உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும். அப்போ ஜன விசுவாசிக்கிறாங்களா? மோசே கூட கர்த்தர் இருந்தது போல இவங்க கூட இருக்காரு நம்புறாங்களா? இல்ல இல்ல. பாருங்க, நான் ஏதோ பேசுகிறேன்னு நினைச்சுக்காதீங்க. இங்க ஜனங்க நம்பல. அதனாலதான் சொல்றாங்க, எல்லாம் நல்லது, நீ எங்க அனுப்புறியா அங்க போறோம், நீ என்னென்ன செய்ய சொல்றியோ அதெல்லாம் நாங்க செய்யறோம், நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்யறோம். எவனா உன் வார்த்தைக்கு விரோதமா பேசுறான் அவனை வெட்டியை போட்டுரு எல்லாம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பாராக. ஆமென். வாவ். அப்போ ஜனம் டவுட் படுது, மோசஸ் கூட கர்த்தர் எப்படி வல்லமையா இருந்தாரோ அது மாதிரி யார் கூட இல்ல, யோசுவாவை கூட இல்ல. ஒரு சமயம் கர்த்தர் இருப்பாராக அப்படின்னு சொல்லி இவனை பிளஸ் பண்றாங்க. ஆமென். ஆனா ஜனம் நம்பல. ஆமென். ஆமென். இதுக்கு கர்த்தர் எல்லாரும் நம்ப வைக்கணும். உன்னை கூட சிலர் உனக்கு தாளந்து கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்தி இருப்பாரு, ஆனா ஜனம் நம்பாது. ஏன்? சில வீட்டுல பெத்தவங்களே நம்ப மாட்டாங்க, சில வீட்டுல ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க. ஆமென். ஆமென். இல்ல ஹஸ்பண்ட் நம்ப மாட்டாங்க, இல்ல சொந்த பந்தம் கூட பிறந்தவங்க நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க மெக்கான ஒத்துக்கல, வேண்டாம் நமக்கு அதெல்லாம் இல்லடா, டே நீ சும்மா போ, நேரம் இப்போ காட்பர்க் பாஸ்டர் கிட்ட போயிடலாம் அப்படியே சொன்னார். காட்பர்க் பாஸ்டர் போயிடலாம், எல்லாம் அங்க நம்ம அங்க சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு அவர் தான் ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறார். ஆமென். 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 என் குடும்பம் நம்பல, யாரும் நம்ப மாட்டாங்க. அது எல்லாருக்கும் இருக்கும், ஆனா அது ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். ஆமென். ஆமென். ஆனா பயப்படாதீங்க, அழைத்தவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, உன்னை தெரிந்து கொண்டவர்னு ஒருத்தர் இருக்காருல்ல. யார் நம்பினா என்னங்க, ஒரு சமயம் நீ கூட உன்னை நம்பாத இருக்கலாம், ஆனா உன்னை நம்பி ஒருவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார், உன்னை நம்பி தந்த பொறுப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உன்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா நடத்துவார். ஆமென். ஆமென். இங்க அவங்க சொல்றாங்க, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. ஜனம் நம்பல. ஜனங்க கர்த்தர் மோசை கூட எப்படி இருந்தாரோ அது மாதிரி உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும், ஏன்னா அவரை மாதிரி ஒரு மனுஷன் நாங்க பார்க்கவே இல்ல. அப்படியாப்பட்ட லீடர் தேவன் முகமுகமா பேசினார். அப்படியாப்பட்ட லீடர் மோசஸ். உங்க கூட கடவுள் மோசையோடு இருந்தது போல உங்க இருந்தா நலமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப நேரா 1ஆம் அதிகாரம் விட்டுடலாங்க, இன்னும் ஃபுல்லா எடுக்கல. 2ஆம் அதிகாரம் விட்டுடலாம், நேரம் எங்க போறோம்? 3ஆம் அதிகாரம். இப்ப கர்த்தர் ப்ரூவ் பண்ணும். ஆமென். ஆமென். 3ஆம் அதிகாரம் போலாம். 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து நாம் வாசிக்கலாம். 3rd சாப்டர் யோசுவா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்றார். கைகளை தட்டு. இன்னைக்கு, நாளைக்கு இல்ல, இன்னைக்கு நான் சுரு பண்றேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி அவங்க கண்ணுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவர் இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். இங்கிலீஷ். And the Lord said to Joshua, and the Lord said to Joshua, this day I will begin to exalt you. This day I will begin to exalt you in the sight of all Israel. In the sight of all Israel, that they may know that. That they may know that. As I was with Moses. That as I was with Moses. So I will be. So with I will be with you. Amen. Here God promises. Today people going to know. It will come to know that I am going to with you as I was with Moses. Not on tomorrow. Today I am going to demonstrate it. Amen. கர்த்தர் சொல்றாரு நாளைக்கு இல்லப்பா இன்னைக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருக்கிறேன்னு எல்லா கண்களும் பார்க்கணும். இஸ்ரவேலை எல்லா கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை உயர்த்த போகிறேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாக நான் உயர்த்தி உன்னை காண்பிக்க போகிறேன். ஆமென். ஆமென். ஜனம் நம்பலையா? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறத நான் ப்ரூவ் பண்றேன். பல நேரத்துல கர்த்தர் உன்னோடு இருக்கிறத ஜனங்களுக்கு எல்லா கண்களுக்கு முன்பாக அவர் காண்பிப்பார், அவர் செய்வார். ஆமென். நீ கூட கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடலாம். இல்ல அந்த சந்தேகம் மாத்திரம் படாத, அந்த டவுட் படாத. ஆமென். கர்த்தர் உன்னோடு தான் எப்போது இருக்கிறார். அதுவும் உன்னை ஸ்பெஷலா எல்லாருக்கும் முன்னாடி காண்பிக்க போகிறார். நீ ரொம்ப ஸ்பெஷல்னு கர்த்தர் காண்பிக்க போகிறார், அவர் ப்ரூவ் பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா. அதுக்காக கர்த்தர் சொல்றார் நான் இன்னைக்கு ப்ரூவ் பண்றேன். சரி, என்ன ஆண்டவரே பண்ணிட்டோம்? அடுத்த வசனம். கமா. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். இங்கிலீஷ். You shall command the priests who bear the ark of the covenant. Saying, when you have come to the edge of the water of Jordan. When you have come to the edge of the water of the Jordan. You shall stand in the Jordan. எல்லாம் கவனிக்கணும், ரொம்ப முக்கியம். எங்க பாப்பா கூட சொல்லுச்சு, இன்னும் டாடி பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்துக்கு கொண்டு போக மாட்டீங்களா, சீக்கிரம் எப்படின்னா இட்டுன்னு போங்க அப்படின்னு. ஆமென். ஆமென். ஒரு யோர்தான் நதி ஒண்ணு இருக்கு, அத கிராஸ் பண்ணிட்டாக்கா என்னங்க பாலும் தேனும் ஓடுற கானான் தேசம். இவ்வளவு நேரம் 40 இயர்ஸ் சுத்தினாங்க மோசஸ் தலைமையில. மோசஸ் இறந்துட்டாரு, என்னங்க ஆரோனும் இறந்துட்டார். ஃபுல் லீடர்ஷிப் யாருக்கு கிடைச்சது? தலைமைத்துவம் யோசுவாவுக்கு. இப்ப யோசுவா ஒரே ஒரு யோர்தான் நதி ஒண்ணு இருக்குது, அதை கிராஸ் பண்ணிட்டு அதை கடந்து போயிட்டாங்கன்னாக்கா பாலும் தேனும் ஓடுற தேசமாகிய கானான் தேசம். எதிர எரிகோ பட்டணம், அதை பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எரிகோ பட்டணத்தை அவங்க பிடிக்க போறாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்போ ஒரே ஒரு ரிவர், ஒரு யோர்தான் நதி. எல்லாம் யோர்தான் சொல்லுங்க. யோர்தான். இன்னொரு முறை சொல்லுங்க. யோர்தான். யோர்தானை கடக்க வேண்டும். ஆமென். யோர்தானை கிராஸ் பண்ணணும். இவங்க இருக்கிறது கிட்டத்தட்ட 30 லட்சம் 35 லட்சம். ஏராளமான ஆடுங்க, ஏராளமான ஒட்டகங்க, ஏராளமான மாடுங்க எல்லாம் இருக்குது. இதை என்ன எத்தனை போட்டு இவங்க செய்யணும் சொல்லுங்க? எத்தனை போட்ல அவங்க கிராஸ் பண்ணுவாங்க? எத்தனை படகு? இவங்க கிட்ட ஒரு படகும் இல்லை. இவ்வளவு நேரம் வனாந்தரத்துல இருந்து வந்து நிற்காங்க. ஆமென். ஆமென். ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய ஒன்னும் என்னங்க இவங்க கிராஸ் பண்ண முடியாது. இதுக்குதான் கர்த்தர் சொல்றார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியை பார்த்து. என்ன கர்த்தர் சொல்றார்? யோசுவா, இன்னைக்கு நீ ஒரு கமாண்ட் பண்ண போற, அதுவும் பாஸ்டர்களுக்கு கமாண்ட். வாவ். இப்ப யோசுவா பாஸ்டர்களை பார்த்துட்டு நீங்க மற்றவங்களாம் இது பண்ணலாம், மற்றவங்க கிட்ட எல்லாம் நீங்க எப்படின்னா பேசலாம் இடங்களா, பாஸ்டர் கிட்ட கொஞ்சம் இதுவா பேசணும். ஆனா நம்ம ஜனங்களுக்கு தெரியுது இல்ல, பாஸ்டர்களுக்கு கூட ஒரே மாதிரி தான். அன்னைக்கு சொன்ன நீ ஏன் வரல, நீ தான் வரல, பைத்தியம் எப்படி பேசுதா. அன்னைக்கு சொன்னாங்க பாஸ்டர் நீங்க வரல பாஸ்டர், நீ தான் வரலையே, எப்போ அந்த பைத்தியம் பைத்தியம். புருஷங்கிட்டையும் பேச தெரியல, புள்ளிங்கிட்டையும் பேச தெரியல, பக்தி வீட்டுக்காரர்கிட்டையும் பேச தெரியல, பாஸ்டர் கிட்ட பேச தெரியல, யாருக்கிட்ட எப்படி பேசணும் தெரியலையா? இப்போ ஒரு மனுஷன் பாஸ்டர்களுக்கே கட்டளை போட்டு போறான் பாரு. ஆசாரிகள் உடன்படிக்கை பெட்டியே சுமக்கிற ஆசாரியை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது
யோர்தானத்தில் நில்லுங்கள் என்று என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். அப்ப பாஸ்டர்களுக்கே அவன் கட்டளை போட்டான்னாக்கா ஜனம்லாம் பார்க்க போகுது. ஆமென். எஸ். வாவ், யார்ரா அவன்? அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஆமென். இத கத்து கொடுக்கறது யாரு? கர்த்தர். கர்த்தர். பாஸ்டர்களுக்கு நீ கட்டளை போடு. உன் கட்டளை பிரகாரமா பாஸ்டருங்க நிக்கட்டும். ஆமென். எங்க யோர்தான் நதியில கிட்ட அவங்க கிட்ட வரும்போது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வராங்க பாஸ்டர்கள். உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட். அது தேவனுடைய என்னங்க tangible, palpable glory of God. The tangible, palpable, visible glory of God that can be seen only on the ark of the covenant. ஆமென். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டினா தேவனுடைய மகிமையை பார்க்கிற மாதிரி இருக்கிற, பார்க்கலாம் தொடலாம் அப்படி இருக்கிற ஒரு 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 பெட்டி தான், தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி தான் எதுங்க? உடன்படிக்கை. இன்னும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தது பார்க்கிற விதத்துல இல்ல தொடர விதத்துல இருக்கிறது தான் என்னங்க? உடன்படிக்கை பெட்டி. ஏன்னா ஊழியக்காரங்க தூக்குறாங்க, தொடறாங்க, ஆமென். எல்லாம் பார்க்கறாங்க. அது கடந்து போனவே தேவன் போகிறார்னு அர்த்தம். ஆமென். ஏன்னா தேவன் செக்கினா மகிமை, அவருடைய என்னது மகிமை அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கும். மேக சம்பா, அக்னி சம்பா, அது பேர் ஷெக்கினா மகிமை. ஒரு ஊழியக்கார தம்பி என் கூட ஒரு ஷகிலா மகிமைன்ட்டார். அப்பா உன் ஷகிலா மகிமை ஊற்று. ஷகிலா கீகிலா இறங்கிட்டா என்னத்துக்கு ஆகுறது? கௌதம் இல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஷக்கினா மகிமை, ஷகிலா மகிமை. உன்னால மறைச்சு வச்சிருந்தேன். அது எஸ் ஆனந்த் நான் சொல்லவே மாட்டேன் யாருக்கிட்ட. ரொம்ப சொல்லாதீங்க நீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் பார்க்கிற மாதிரி தேவ மகிமை. அந்த பெட்டி போச்சுனாக்கா அவங்க என்னங்க அந்த பெட்டி போனாவே சொல்லுவாங்க கர்த்தர் போகிறார். இப்போ பைபிள் சொல்ற கர்த்தரை சுமந்து கொண்டு யாருங்க? ஆசாரியங்க. அவங்க 4 பேர் சுமப்பாங்க, மாத்தி மாத்தி சுமந்துன்னு வருவாங்க ஆசாரிகள். அவங்க லேவிய கோத்திரத்தை சேர்ந்தவங்க. அவங்க தண்ணி கிட்ட அந்த யோர்தான் நதி கிட்ட வரும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லா ஜனங்க பார்க்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லு. பாஸ்டர்ஸ் லிசன் ஹியர். ஆசாரிகளை கேளுங்க, தேவனுடைய பெட்டியை சுமக்கிறவங்களே கேளுங்க. நீங்க இந்த யோர்தான் நதியில உங்க காலுங்க தண்ணியில படுற மாதிரி வந்து நில்லுங்க, அவ்வளவு மாத்திரம் சொல்லு. தண்ணியில கால் வச்சா என்ன நடக்கும்? மீதி நான் பாத்துக்கிறேன்றார் கர்த்தர். மீதி நான் பாத்துக்கிறேன், இதை ஒண்டி நீ சொல்லு. இன்னைக்கு ஊர் ஜனமே உன்னை பார்த்து மெச்சுக்கிற அளவுக்கு, உலகமே உன்னை பார்க்கிற அளவுக்கு, இஸ்ரவேல் கண்கள் எல்லாம் பார்க்கிற அளவுக்கு உன்னை நான் மகிமைப்படுத்த போறேன். ஆமென். ஏன்னா ஒரு ஐடியாக்கார அந்தோனிங்க என்ன ஐடியா கொடுக்குறாரு. ஐடியாக்கார அந்தோனி, நீ படிமா இங்கிலீஷ்ல. You shall command the priest who bear the ark God says to Joshua, saying, you shall command the priest who bear the ark of the covenant, saying, when you have come to the edge of the water, when you have come to the edge of the water of the Jordan, you shall stand in the Jordan. You have to command in such a way, you shall stand in the Jordan river. Tell the priest to stand in the Jordan river. யோர்தான் நதியை அவங்க கால் படட்டும்னு சொல்லு. ஆமென். எத்தனை வசனம்? 8. ஓகே, நேரடியா நீங்க என்ன பண்ணலன்னா 11க்கு போயிடுங்க, டைம் இல்ல. 11 நெக்ஸ்ட் 13. 11 போடு. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. உங்களுக்கு முன்னே ஜனங்களே நீங்க பயப்படாதீங்க, எப்படி இதை கிராஸ் பண்ணுன்னு. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய என்னங்க தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக எதுல போகுது? யோர்தானிலே போகுது. அது உங்களுக்கு வழிகாட்டும். ஆமென். அந்த பெட்டி வழிகாட்டும். பெட்டி வேற யாரும் இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே தமிழ்ல இங்கிலீஷ பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Behold, the ark of the covenant of the Lord of all the earth. Behold, the ark of the covenant of the Lord of all the earth is crossing over before you into the Jordan river. The ark of the covenant of the Lord God Almighty is crossing over before you into the Jordan.
உங்களுக்கு முன்னாடி யோர்தான் நதியில நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த பெட்டி போக போகுது. ஆமென். 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 கவனிங்க, இந்த பெட்டிக்கு ரெண்டு உருவம். மரத்துல சித்தி மரத்துல செய்து பொன் தகட்டால மூடி சொன்னார் கர்த்தர். மரத்துல செய்யணுமா அந்த பெட்டி, ஆனா உள்ளும் புறமும் கோல்டு பிளேட்ல மூடிடுன்னு சொன்னார். ஆமென். உள்ள இருக்கிற மரமே தெரியாது, திறந்து பார்த்தாலும் மேலையும் பொன்னுதான் தெரியும். எதுதான் இருக்கும்? பொன்னு. கோல்டு பிளேட்ல மூடிடணும். ஆனா உள்ள இருக்கிறதுனா மரம். அதுக்கு ரெண்டு உருவம், கோல்டுன்னு சொல்லலாம், மரப்பெட்டின்னு சொல்லலாம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூட ரெண்டு உருவம். 100% மனுஷன், 100% கடவுள். ஆமென். ஆமென். எஸ். அவரை மனிதன் சொல்லுவேன், அம்மா வயித்துல பிறந்தார், அதனால ஒரு மனுஷன். ஆமென். 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 அல்லேலூயா. தாகம் எடுக்கும் மனுஷருக்கு, அவர் தாகமா இருக்குது தண்ணி கொடுன்னு சமாரியஸ்து கிட்ட கேட்டார் மனுஷன். எஸ். பசி எடுக்கும் மனுஷன், அவர் நேரா போயிட்டு அத்தி மரத்துக்கிட்ட பழம் இருக்குதான்னு பார்த்தார், பழம் இல்ல. ஆமென். அதனால நீ எனக்கு கொடுக்காத பழத்தை வேற யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ரைட்டுங்களா? மனுஷன் ஒரு வீட்டுல மனுஷனுக்குன்னா அழ வரும். கல்லு இருந்தா அழமாட்டான். கல்லு மாதிரி இருந்தானா அழமாட்டான். போய் லாசருடைய கல்லறையில இயேசு அழுதா, கண்ணீர் விட்டார். ஆமென். ஆமென். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். மனுஷன்னா கோபம் வரும். ஆமென். அவரு ஒரு இடத்துல கோவப்பட்டு சாட்டையை பின்னி துரத்தினார் இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சும்மி போன உறுப்புடைய கை உடைய ரைட் ஹேண்டு பாவம் அவனுக்கு விதர்டு, நான் கை சும்மி போயிட்டு இருக்குது, ஸ்ட்ரோக் ஆயிட்டு இருக்குது. அத சுகமாக்குறதுக்கு ஞாயிற்றுக்கு அதாவது ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமான்னு எல்லாம் பேசாத இருந்தாங்க. கோவம் வந்துச்சான். ஏசுநாதர் எல்லாரும் சுத்தி பார்த்து கோவத்துல திட்டாரு, அடா பாவீங்கள, இந்த நாள்ல சுகத்தை கூட கொடுக்க வானான்றீங்களடா, நியாயமாடா, என்னடா அப்படியாப்பட்ட ஓய்வு நாள்? மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் பிறந்தது, கர்த்தர் படைச்சாரு தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷனை படைக்கலன்னு எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு கையை நீட்டுறான்னு சொல்லி கர்த்தர் சுகத்தை கொடுத்து அந்த ஓய்வு நாளே அனுப்பினார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்போ கர்த்தர் மனுஷன் 100% மேன். இப்போ அவர் கடவுள். ஒரு அப்பாக்கு அம்மாங்க தான் ஒரு பிள்ளை பிறக்கும், ஆனா இவரு வெறும் அம்மாக்கு மாத்திரம் பிறந்தார். அதுக்காக தான் ஒரு கடவுள். எத்தனையோ மனுஷருங்க பிறக்கிறாங்க, யாருக்கும் ஸ்டார் வந்தது இல்ல, நட்சத்திரம் வந்தது இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது மாத்திரம் கிழக்குல நான் ஒரு ஸ்டாரை பார்த்துட்டு அவரை தேடி வந்தோன்னு சொன்னாங்க. அவர் கடவுள். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லார் கல்லறையும் மூடி இருக்குது. இன்னைக்கும் நாங்க போய் பார்த்தோம், யாரு அண்ணாதோர கல்லறை மூடி இருக்குது, கருணாநிதி கல்லறை மூடி இருக்குது, நம்ம கோம்பு இவரு கல்லறை மூடி இருக்குது, ராஜ்குமார் கல்லறை மூடி இருக்குது, எல்லா கல்லறையும் மூடி இருக்குது. ஆனா ஒரு கல்லறை மாத்திரம் திறந்து இருக்குது. அவர் இங்கே இல்லை. மரித்தோர் இடத்துல எதுக்காக அவர் வந்து தேடுறீங்க? அவர் இங்கே இல்லை, மரித்தோர் வந்து உயிரோட எழும்பி விட்டார். தாழ்த்தி கல்லறை மூடி இருக்குது, எல்லார் கல்லறையும் மூடி இருக்குது, ஒருவருடைய கல்லறை மாத்திரம் திறந்து இருக்குது. இதுல இருந்து தெரியுது அவர் தேவன். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் செத்தாங்க, யாருக்கு பூமி இருட்டா மாறல. இயேசு கிறிஸ்து மரிக்கிற சமயத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்ச் டார்க்னஸ், ஒரு திடீர்னு ஒரு இருள் பூமியில வந்து நிறைஞ்சிச்சு. ஆமென். ஆமென். அவர் தேவன். எத்தனையோ சொல்லலாம். அப்ப 100% கடவுள், 100% என்னங்க ஒரு மனுஷன். இதுக்கு பெட்டிக்கு ரெண்டு உருவம். அந்த பெட்டியை திறந்து பார்த்தாக்கா 10 கற்பனை பலகை இருக்கும். எழுத்து கர்த்தர் தாம் விரலாலே எழுதினது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, எல்லாம் வார்த்தைங்க இருக்கும். அப்போ பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனா. வார்த்தை யாருன்னா இயேசுநாதர் பேர் தான் வார்த்தை. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் ஒரு Dress போட்டிருந்தாரு, அவர் தொட தெரிது, அந்த தொடை மேல வார்த்தைன்னு எழுதி இருந்துச்சு. அவர் பேர் நாங்க வார்த்தை, the word. அப்போ 10 கற்பனை பலகையில பெட்டியில இருக்க அந்த வார்த்தைங்க யாருங்க? இயேசு. நெக்ஸ்ட் காஞ்சி போன ஒரு குச்சி, அது துளிர் விட்டு இருந்தது. செத்து போன ஒரு குச்சி உயிராயிட்டுச்சு. அந்த குச்சி அதுல வெயின்னு சொன்னார் கர்த்தர். ஒரே நாள்ல அந்த காய்ந்து போன குச்சி, ஆரோனுடைய குச்சி காஞ்சி போனது, செத்து போனது, அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழம் பழுத்து தொங்குது ஒரே நாள்ல. இதெல்லாம் நடக்குமா? ஆமா. சயின்ஸ் பிரகாரமா உன்னால யோசிக்க முடியாது, உன் புத்தியில யோசிக்க முடியாது. ஆனா நீ நான் வணங்குறவர் சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டவர், சூப்பர் நேச்சுரல் காட். சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் தான் செய்வார். விக்னேஷ்க்கு செய்தாரு.
சூப்பர் நேச்சுரல், Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர். Amen. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை ஆமென், செய்வார். ஆமென், ஆமென். ஆமென். அப்படி நம்புறவங்களுக்கு நடக்கும். Amen. செய்திருவாரா? செய்திருவாரா? போடா போடான்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் பேரு செய்திருவாரு, இப்படி செய்யறேன். பைத்தியம், உனக்கு நான் பிரசங்கம் பண்ணல, விசுவாசிகளுக்கு தான் பண்றேன். Amen. விசுவாசி யாரு? எல்லாம் கூடுன்னு அவரை நம்புறோம். Amen. Amen. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, எங்க இருக்கோம்? காஞ்சு போன ஒரு குச்சி. Yes. அது யாரு காட்டுதுங்க? Yes. இயேசு கிறிஸ்துவ தான் காட்டுது. அது செத்து போன ஒரு குச்சி உயிராச்சு. அது யாருடைய சிம்பல்? இயேசுடைய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட மூன்றாம் நாள் உயிரோடு உயிரோடு. ரைட். நெக்ஸ்ட் அதுல இன்னொரு பொருள் இருந்துச்சு. ஒரு ஓமர் மன்னா. ஒரு பொற்பாத்திரத்துல ஒரு ஓமர் மன்னா. மன்னானா தெரியுங்களா? சாப்பிடுற பொருள். Amen. இயேசுநாதர் சொன்னார், அந்த மன்னா வந்து வானத்துல இருந்து இறங்கி வந்துச்சான். Yes. அததான் அவங்க சாப்பிட்டாங்க. அதே தான் சொன்னார், வானத்துல இருந்து இறங்கி வந்த ஜீவப்பம் நானே, நான் தான் அந்த மன்னா. உங்க முற்பிதாக்கள் அந்த மன்னாவை சாப்பிட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனா அவர் சொல்றார், நான் உங்களுக்காய் கொடுக்கிற மன்னா என் சரீரம், உங்களுக்காய் பிட்டு கொடுக்கிறேன், உங்களுக்காய் நான் சிந்துகிற என் ரத்தம் தான் புதிய உடன்படிக்கையின் ரத்தம். இதை புசிக்கிறவன், இதுல பானம் பண்ணுகிறவன் என்றென்றைக்கு மரிக்கவே மாட்டான். அவனுக்குள் நித்திய ஜீவன் இருக்கும். அவன் மரித்தாலும் பிழைப்பான், அவன் உயிரோட எழும்புவான், அவனை கடைசி நாட்கள் நான் உயிரோட எழுப்புவேன் சொல்றான். கைகளை தட்டி தேவனை அதுதான் இங்க பரிசுத்த திருவிருந்தா வச்சிருக்கோம். நான் தான் ஜீவ அப்பம் சொன்னான். ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ 3 பொருளும் அது உள்ள இருக்குது. ஒரு துளிர்த்த கோல், ஒரு ஓமர் மன்னா சாப்பாடு, நெக்ஸ்ட் 10 கற்பனை பலகை வார்த்தை. இது 3 எது உள்ள இருக்குது? பெட்டியில இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க அந்த பெட்டியை யாரை காட்டுது? இயேசுவை காட்டுது. அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரிங்க, அந்த உள்ளங்காலுங்க அந்த யோர்தான் நதியில காலை வச்சவனையும் ஒரு அற்புதம் நடக்குது. ஆசாரியுடைய கால்ல அந்த வல்லம் இல்ல, அந்த பெட்டியில, உடன்படிக்கை பெட்டில. ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, சர்வ வல்லமை. அதாவது பைபிள் சொல்லுது, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. படிங்க. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி. சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற அவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இங்கிலீஷ். Behold, the ark of the covenant of the Lord the of ark all of the the earth. Behold, the ark of the covenant of the Lord of all the earth is crossing before you. Is crossing before you into the Jordan. நீ ஒன்னும் பயப்படாத. எப்படி போவோம் இந்த தண்ணியில? அதுவும் பைபிள்ல சொல்லுது, அந்த தண்ணி வந்து கரை புரண்டு ஓடுதான். எப்படி ஓடுது? கரை புரண்டு. அது பாருங்க, அந்த வசனம் கரை புரண்டு போகும். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே. போதும். அங்க யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு, அது மாத்திரம் நிறுத்துங்க. இங்கிலீஷ். And those who bore the ark came to the Jordan. அதுவான பிராக்கெட்ல இருக்குது படி. For the Jordan overflows all its banks during the whole time of the harvest. For the Jordan overflows all its bank during the whole time of harvest. For the Jordan overflows. For the Jordan overflows. Yes. All its bank. All its bank during the whole time of harvest. Back to pavilion. எது 13 எத்தனை வசனம் அது? 3:11. கவனிங்க. நீங்க அப்படியே ஸ்டோரி படிச்சுன்னு வந்தீங்கன்னா, இவங்க அந்த ரிவரை கிராஸ் பண்ணிடுறாங்க. ரிவரை கிராஸ் பண்ணனும் அங்க பார்த்தா நிறைய கோதுமை இருக்குது, தோட்டம். என்னங்க? பழ மரம் எல்லாம் இருக்குது. இவங்க எல்லாம் ஓடி போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தான் ஃபர்ஸ்ட் நாங்க அந்த ஆத்துக்கு இந்த பக்கத்துலயும் சாப்பிடுறாங்க, அந்த பக்கத்துலயும் சாப்பிடுறாங்க. பைபிள்ல சொல்லுது, எப்போ அந்த தேசத்து பயிரை அவங்க சாப்பிட்டாங்களோ பொழிகிற மண்ணா நின்னு போச்சு. ஆமென். இவங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற மரத்துல இருந்து எல்லாம் சாப்பிடுறாங்க. அங்க கோதுமை இருக்குது, எல்லாம் இருக்குது, அரிசி, கேழ்வரகு, பார்லி எல்லாம் விளைச்சு இருக்குது. அவங்க அதெல்லாம் கதிரெல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவனையோ மேல இருந்து 40 வருஷமா பொழிந்து கொண்டிருந்த மண்ணா என்ன ஆச்சா? நின்னு போச்சு. அப்போ ஹார்வெஸ்ட் டைம். என்ன டைம்? அறுப்பு காலம். என்னங்க காலம்? அறுப்பு காலம். எல்லாம் முத்திட்டு இருக்குது. அப்ப அறுப்பு காலத்துல தான் என்ன பண்ணுமா, யோர்தான் நதி கரை புரண்டு படான்னு போயிடும். காலை ஒருத்த வச்சான அச்சு இழுத்துன்னு போயிடும். மெதுவா போதில்ல தண்ணி. பைபிள் சொல்லுது, Jordan flooded all over its bank during the time of harvest. யோர்தான் நதி படிச்சது என்ன? கரை புரண்டு. அறுவடை காலத்துல கரை புரண்டு ஓடும். அது மாதிரி டைம்ல தான் இவர் சொல்றாரு,
நீங்க பிரீஸ்ட் கிட்ட சொல்லு, காலை வந்து தண்ணியில வைக்க சொல்லு, அவ்வளவுதான். என்ன நடக்குது வீதி நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லு. இவன் எல்லாம் வந்தாங்க, சொன்னார், சர்வ பூமியுடைய ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஊழியக்காரர்களே, உங்க காலுங்க தண்ணியில வைங்க அப்படின்னு சொன்னார். ஒரு 4 பேருடைய காலு இப்படி போய் தண்ணியில பட்டுச்சு. என்ன நடக்குது பாருங்க. இது வந்து 15ங்களா இல்ல 11 பட்சம், நம்ம 11 பட்சம் 13 போடு, 13. சம்பவிப்பது என்னவென்றால், அப்ப காலை வைக்கும் போது சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் அவங்க காலு தொடும்போது மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக டேம் கட்ட மாதிரி நிக்கும். ஆமென் 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 ஆமென். பிரைஸ் காட். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஒரு குவியலாக அப்படி தண்ணி நிக்குமா. ஆமென். நீங்க குவியல்னா மணல் கொட்டி பாருங்க, ஒரு கும்பு மாதிரி வரும் தெரியுமா. ஆமென். கோன் ஷேப்ல வரும், அதான் குவியல். பொட்டலம் மாதிரி ஷேப், அதான் குவியல்வாங்க. இது பேர் ஹீப். இங்கிலீஷ் அப்படிதான் இருக்குது, படிங்க. And it shall come to pass, as soon as the soles of the feet of the priests, who bear the ark of the Lord, the Lord of all the earth, shall rest in the waters of the Jordan, that the waters of the Jordan shall be cut off, the waters of the Jordan that is flowing, that will be cut off, the waters that come down from the upstream, and they shall stand as a heap. They shall stand as a heap. எல்லாம் ஒரு கும்பலா அப்படி நிக்குமா தண்ணி. ஹீப். எல்லாம் ஒரு முறை ஹீப் சொல்லுங்க. ஹீப். HEAP ஹீப் சொல்லுங்க. ஹீப். தமிழ்ல வந்து குவியல். எல்லாம் குவியல் சொல்லுங்க. குவியல். குவியல்னா தெரியுமா எப்படி இருக்கும்? பொட்டலம். கோன் ஐஸ் தெரியல, அத திருப்பி வச்சு பாருங்க, மேல கூரா இருக்கணும், இப்படி இருக்கும். இது தண்ணி எப்படின்னா நிக்கிறது சான்ஸ் இருக்குதாமா? நோ. ஹிஸ்டரியில இல்ல, சிவிக்ஸ் இல்ல, ஜியோகிராஃபில இல்ல, இதெல்லாம் நிக்காது. அது என்ன போட்டாரோ கர்த்தர் என்ன பண்ணாரோ தெரியாது, அப்படி நிக்கும்னு சொல்லிட்டா. எப்போ? ஆசாருடைய கால் படுற சமயத்துல. அதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னாடி போகும். எப்படித்தான் கிராஸ் பண்ணணும்னு பயப்படாத. உன் தேவன் உனக்கு முன்பாக போகிறார், உன் கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார். அவர் எதிரில் போகிறதுனால உனக்கு எதிராக நிற்பவன் யார்? உனக்கு எதிராக அவர் போகிறார், உனக்கு முன்னாடி அவர் போகிறார். உனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஆமென் ஆமென். 114 சங்கீதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற சமயத்துல சிவந்த சமுத்திரம் 2ஆ பிரிஞ்சு ஓடிச்சான். 2ஆக பிரிந்தது. யோர்தான் நதி ரிவர்ஸ்ல போச்சான், பின்னிட்டு போச்சான். எப்படிங்க? பின்னிட்டு. அதான் இப்படி ஹீப்பா நிக்குது. தெரியுதா? ஹீப்னா தெரியுதுங்களா? ஓடிச்ச ரிவர்ஸ்ல போயிடுச்சான். ரிவர்ஸ்ல போனா எப்படி? ரிவர்ஸ்ல ஓடினதான். மலைங்க துள்ளுது, கல்லுங்க துள்ளுது. இவன் கேக்குறான், சிவந்த சமுத்திரமே நீ 2ஆய் பிரிகிறதற்கும், யோர்தான் நதியை நீ பின்னிட்டு ரிவர்ஸ்ல ஓடுறதுக்கும், மலைகளை ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுகிறதுக்கும் உங்களுக்கு என்ன வந்துச்சு? மணி ஆர்டர் தான் வந்துச்சா? இல்ல பேங்க்ல காசு வந்துச்சா? என்ன வந்துச்சு? ஏன் இப்படி ஓடுறீங்க? அவன் சொல்றான், மணி ஆர்டர் வரல, ஒண்ணும் வரல, எங்களை படைச்சவர் அவங்களுக்கு முன்னாடி நடந்து வந்தாரு, எங்களால நிக்க முடியல, ஓடிட்டோம். இது 114 சங்கீதம். ஹோம்வொர்க் வீட்டுல போய் படிங்க. 114 சங்கீதம். அவன் கேக்குறான், என்ன வந்துச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி துள்றீங்க? மலை குதிக்குதான், எங்க அப்பா வந்துட்டார், எங்க அப்பா வந்துட்டார். யோர்தான் நதி அவர் வந்துட்டார், ரிவர்ஸ்ல போ, ரிவர்ஸ். இப்படி வந்த தண்ணி இப்படி ரிவர்ஸ் போச்சு பாரு, அப்படி இப்படி நிக்குது. ஆமென் ஆமென். மலை துள்ளுது, கல்லு குதிக்குது. அப்பா வந்தா கல்லு குதிக்குது, மலை குதிக்குது. பரிசுத்தாவி இறங்குனா கூட இந்த மலை நிக்குது, இந்த மலை நிக்குது. பாவம், அவர் ஊற்றும் இறங்கும் அப்படின்றாங்க. அவர் எவ்வளவு இறங்கிட்டோம்.
அவர் எவ்வளவு நாள் கத்துட்டோம். எவ்வளவு நாள் ஊத்துட்டோம். உருகலையோ உன் மனமே, உருகலையோ உன் கல் மனமே. ஆளேலூயா. மலை கூட உருகுது அவரு பார்த்தாக்கா. ஆமென். சரி, எங்க இருக்கிறோம்? குவியலாக நின்றது. அப்ப கர்த்தர் முன்னாடி போறார். ஒரு சின்ன ஒரு ஸ்டடி அதான் பார்க்கலாம். ஆனா அதுதான் எம்பசைஸ் பண்ணும். 11ஆம் வசனம் அதான் சொல்லுது, உனக்கு முன்னாடி சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி யோர்தானில உனக்கு முன்னாக போகிறது. அது போறதுனால நீ கவலைப்படாத. இதான் இயேசுநாதர் சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரம் தான் ஆடுகளை பார்த்து சொல்றார். நம்ம எல்லாம் ஆடுகளாம், அவருதான் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. ஆடுகளை பார்த்து 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு, ஆடுகள் எல்லாம் நீ நானும் தான் ஆடுகள். ஆமென். நமக்கு மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் யாருங்க? இயேசு. ஆமென். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். பிரைஸ் காட். எங்க போறாராம்? எப்படி போறாராம்? அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகளை முன்ன விட்டு பின்னாடி போறது இல்ல. நீங்க போங்க, நீங்க போங்க என்று பின்னாடி போறது இல்ல. ஆடுகளுக்கு முன்பாக இவர் போறார். ஏன்னா எந்த பயங்கரம் உனக்கு வேண்டாம், நான் பத்திரமா உன்னை கொண்டு போகிறேன். நான் உன்னை புல்லுள்ள இடத்துல நான் நடத்துறேன். அமர்ந்த தண்ணீரண்டில் நான் உன்னை கொண்டு போய் விடுகிறேன். எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. நான் உனக்கு முன்னாடி போறேன். சோ இங்க பைபிள்ல அதே வருது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியா அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ நம்ம டியூட்டி என்ன? நம்ம ஃபாலோ பண்ணோம், பின்னாடி போனோம். அவர் முன்னாடி போவார். கர்த்தர் முன்னாடி போறார், நான் பின்னாடி போறேன். ஆமென். அல்லேலூயா. அவர் முன்னாடி, நான் அவருக்கு பின்னாடி. நம்ம ஃபாலோ பண்ணோம், அவர் முன்னாடி ராஜாவா போகிறார். ஆமென். இதுதான் சொல்றது இங்கிலீஷ். And when he brings out his own sheep, he goes before them. And the sheep follow him. For they know his voice. Sheep have to follow the master, the good shepherd, for they know his voice. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது சொல்றார். என் ஆடுகள் எனக்கு பின் செல்லுகிறது. என் பின்னாடி வரும். அவர் முன்னாடி போறாராம். இததான் 27ஆம் வசனத்துல சேம் சாப்டர் 27th verse. சேம் சாப்டர் 27th verse என்ன சொல்றாரு பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. ஆமென். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க. அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இங்கிலீஷ். My sheep hear my voice. And I know them. And they follow me. ஆடெல்லாம் என் பின்னாடி வருதுன்னு சொல்றார். ஃபாலோ பண்ணு, எனக்கு பின் செல்லுது. அப்போ ஆடெல்லாம் பின்னாடி வருதுன்னா அவர் எங்க போறாரு? முன்னாடி போறாரு. கமான், தெரியுதுங்களா? அவர் எங்க போறாரு? அவர் முன்னாடி போறதுனால தான் அவர் ஆடு பின்னாடி வருது. சோ எந்த நேரத்துல நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் போறார். அவர் முன்பாக சென்று கோணரானவர்களை செவையாக்குவார், கரடுமுரடானவர்களை சமமாக்குவார். ஆமென். ஆமென். எல்லாம் கோணலானவர்களை செவையாக்குவார், கரடு முடானவர்களை சமமாக்குவார். இன்னுமா தடைகளை அவர் தகர்த்தெறிவார். உனக்காக முன்னாடி போகிற உங்க ராஜா முன்னாடி போறார். உன் மேய்ப்பன் முன்னாடி போறார். சர்வ பூமிக்கும் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக கடந்து போகுது. அவர் பின்னாடி போற ஆடுகளுக்கு என்ன பாதுகாப்பு தன்மா? அடுத்த வருஷம் சொல்லுது, என் ஆடுங்க என் பின்னாடி வருதுனால, நான் முன்னாடி போறதுனால ஒன்றும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை. நான் என் ஆடுகளோடு இருக்கிறேன், என் கையிலிருந்து ஒருவனும் பறிக்க முடியாது. ஒரு காலம் ஒரு ஆடு கெட்டு போகாது. ஒன்னு சொல்லட்டுமா? அடுத்த வருஷம் பிரகாரமா நீ கெட்டு போக மாட்ட. காரணம், நீ அவர் பின்னாடி போற. அவர் முன்னாடி போறதுனால நீ கெட்டு போக மாட்ட. உன் குடும்பம் கெட்டு போகாது. மற்றவங்க நினைக்கலாம் நீ நடுத்தருவுக்கு வந்துருவியா, உன்னை பார்த்து சிரிக்கலாம், உன்னை பார்த்து நங்கு காட்டலாம், இல்ல விட்ட உன்னை பார்த்து ஏளனை பண்ணலாம், கீழே விழுந்துட்டு இருக்கிறேன் போட்டு மெதிக்கலாம். நோ நோ நோ. கர்த்தர் உனக்கு முன்பாக போறபடினால் ஒரு காலம் நீ கெட்டு போக மாட்ட. உன் குடும்பம் அழியாது, நீ அழிய மாட்ட, உன் வாழ்க்கை கெட்டு போகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. Praise God. கன்னடா பைபிள்ல என் ஆடுங்க நாசமா போவாதுன்ற. ஆமென். தமிழ் பைபிள்ல கெட்டு போவாது. ஆமென். இங்கிலீஷ் பைபிள்ல my sheep will not be perished. Yes. அல்லேலூயா. அது அழிஞ்சு போவாது. ஆமென். சொல்ல, நான் அழிஞ்சு போக மாட்டேன். நான் அழிஞ்சு போக மாட்டேன். நான் நாசமா போக மாட்டேன். நாசமா போக மாட்டேன்.
கெட்டும் போக மாட்டேன். கெட்டும் போக மாட்டேன். காரணம் என் மேய்ப்பர் எனக்கு முன்பாக போகிறார். என் மேய்ப்பர் எனக்கு முன்பாக போகிறார். நான் அவருக்கு பின்னாக போறேன். ஹalleluya. அதுவும் ஒன்னு சொல்வாரு, அவரு என் கையில இருக்கிற ஆடை ஒருத்தரும் பறிக்க முடியாது. எந்த ஆடு? பின்னாடி போற ஆட்டை பத்தி தான் பேசுறாரு. ஓகே, டைம் இல்ல. இப்ப பேக் டு பெவிலியன். எங்க சர்வ பூமிக்கு ஆண்டவருடைய 13. அப்போ காலு பட்ட உடனே அப்படியே ஆமென் குவியலா நிக்கும். ஓகே, 15ஆம் வசனம். 15 இது ஜாஷுவா 3:15 15:16 அப்படியே பண்ணலாம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே ஏதோ ஒன்று நடக்குது. தண்ணீரின் ஓரத்தில் அவங்க கால் பட்ட உடனே. இங்கிலீஷ். And as those who bore the ark came to the Jordan. And as those who bore the ark came to the Jordan. And the feet of the priests who bore the ark. And the feet of the priests who bore the ark. Dipped in the edge of the water. Dipped means just touched in the edge of the water. For the Jordan overflows. For the Jordan overflows. All its banks. During the whole time of harvest. தூக்கி கொண்டு வராங்க உடன்படிக்கை பெட்டியா. எங்க ஒரு மனுஷன் சொல்றான், நில்லுங்க பாஸ்டர்ஸ், நான் ஒன்னு சொல்றேன், நீங்க தைரியமா உங்க காலை, ஏன்னா அடிச்சு தள்ளுன்னு போயிடும், தைரியமா உங்க காலை யோர்தான் நதியில வைங்க. ஆமென். உங்க கால் பட்ட உடனே ஒரு அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றான். அந்த லீடர் சொல்ற மாதிரி அவங்க தட்டு தடுமாறி காலை தூக்கி கொண்டு இருக்கிறவங்க காலை வைக்கிறாங்க. என்ன நடக்குது பாரு. காலை வச்ச உடனே கமான், மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் நீங்க நான் பைபிள் ஸ்டடி பண்ணிருந்தேன். 20 மைல்ஸ் நின்னுச்சான். இந்த சார்தான்ன்றது வந்து ஜெரிகோ பட்டணத்துல இருந்து 20 மைல் தூரத்துல இருக்கு. சார்தான் இந்த பட்டணம் வந்து எவ்வளவு? ஜெரிகோ. ஏன்னா ஜெரிகோ கிட்ட தான் இவங்க கிராஸ் பண்றாங்க. ஜெரிகோக்கு அதுக்கும் 20 மைல்ஸ், கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தண்ணி வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே இப்படி மேடா நின்னுட்டு குவியலாம். ஆமென். மேல இருந்து ஓடி வருகிற தண்ணி நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடி போயிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். எரிகோ பட்டணத்துக்கு எதிரே கடந்து போனார்கள். கொஞ்சம் விவரமா பேசுறேன், கவனிங்க. இங்கிலீஷ். That the waters which came down from upstream stood still and rose in a heap very far away at Adam. See, it heaped very far away at Adam. The city that is beside Zaratan. So the waters that went down into the sea of the Arba, the salt sea failed and were cut off, and the people crossed over opposite Jericho. Where did the people cross over? Jordan, opposite to Jericho. நலங்கோ. அப்பொழுது ஜனங்கள், லாஸ்ட் லைன்ல, அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். எதுக்கு எதிரே கடந்து போறாங்க? எரிகோவுக்கு எதிரே. நல்லா குனிங்க. இன்னும் 1 மாசத்துல எரிகோவை பிடிக்க போறாங்க. ஆமென். இல்ல ஒரு 15 நாள்ல எரிகோ பிடிக்க போறாங்க. எரிகோ ஜனம்லாம் மேல பாத்துங்குது. இந்த ஜனம் எரிகோ மேல ஜனம் பாத்துங்குது. இது யோர்தான் நதியை கடக்குது. என்னடா இவங்க கடவுள் தண்ணியை பிரிச்சுட்டாரு, எல்லாம் உள்ள வந்துட்டானுங்க. அவங்களுக்கு காப்பாத்துறது அந்த நதி தான். எது? யோர்தானம்மா காவேரி அம்மான்ற மாதிரி யோர்தானம்மா பிரிஞ்சிச்சு, விட்டு ஓடிச்சு. ஆமென் ஆமென் ஆமென். அவங்க எரிகோக்காரங்க அப்பவே மனசு போயிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்டா வந்து நெக்ஸ்ட் நம்மள பிடிச்சிடுவானுங்க. என்னங்க இவ்வளவு பெரிய அற்புதம் அவன் கண்ணெதிரில நடக்குது. எரிகோல மேல இருந்து பாத்து நிக்கிறாங்க. அந்த சிட்டில இருந்து யோர்தான் நதி 2ஆ பிரியுது. ஜனலாம் நடந்து போறான். ஹalleluya ஹalleluya. ஒரு பெரிய எதுவும் செய்யல. கர்த்தர் பாஸ்டருடைய கால்கள் அங்க வந்து படுத்தோன்னு சொன்னாரு. அவங்க கால் தூக்கி கொண்டிருக்க உடன்படிக்கை பெட்டிய சுமக்கிற ஊழியக்காரருடைய கால்கள் பட்ட உடனே அது என்ன அற்புதமோ மாயமா வந்துருமோ கர்த்தர் செய்தார். மேல இருந்து ஓடி வர தண்ணி ரிவர்ஸ்ல போயிடுச்சான். ஆமென். ஓடி வர்ற தண்ணி அங்க நின்னுச்சு, இதெல்லாம் ரிவர்ஸ்ல போச்சு.
நெக்ஸ்ட் இன்னொரு ஆஃப் இருக்குது பாருங்க. அது அப்படி ஓடி போய் அது கடல்ல விழுந்துச்சான். என்ன கடல்? உப்பு கடல். எல்லாம் சொல்லுங்க, உப்பு கடல். யோர்தான் நதி இன்னைக்கும் ஓடுது, இன்னைக்கும் இருக்கு. ஒரு பாகம் அது வந்து நேரா என்ன எர்மோன் மாநில ஸ்டார்ட் ஆகி உப்பு கடல்ல போய் முடிஞ்சிடும். அப்போ ஒரு பார்ட் பிரிஞ்ச இடத்துல இருந்து உப்பு கடலுக்கு போயிடுச்சு, கேட்டுங்களா? உப்பு கடலுக்கு போயிடுச்சு. ஆனா இன்னொரு தண்ணி வந்துங்குது பாரு, அது மாத்திரம் எப்படி நிக்குது? குவியலா. அதுவும் ரிவர்ஸ்ல போயிடுச்சு. ரிவர்ஸ்ல பின்னிட்டு ஓடினது. இது 114ஆம் சங்கீதத்துல சொல்லுது. அது ரிவர்ஸ்ல போனதான். தண்ணி இங்க இருக்குதெல்லாம் இப்படி ரிவர்ஸ்ல அமிச்சாக எப்படி தெரியும்? குவியலா தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென். அதுவும் அந்த ஆதாமூர் சர்தான் அந்த 2 பட்டணங்களும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எவ்வளவு பைபிள்ல சொல்லுது? 20 மைல் எரிகோல இருந்து. அப்ப 20 மைலுக்கு தண்ணி அப்படியே நிக்குது. கரை புரண்டு ஓடுற தண்ணி அப்படியே நிக்குது. ஓடி தண்ணி அப்படியே நிக்குது. அந்த டைம்ல தண்ணி நிக்க வச்சுட்டு கர்த்தர் எல்லாரும் கமான் 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 எல்லாம் கிராஸ் பண்ணுங்க. ஆடிட்டு ஏய் டிர்ரா 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 ஆடிட்டு வந்து மாடிட்டு வந்து தாத்தா தாத்தா கை பிடிச்சுக்கோ. அப்ப தாத்தா ஆயா எல்லாம் கடந்து போறாங்க. யோர்தான் நதி அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு இருக்குது. நீ கடக்கிற வரைக்கும் யோர்தான் நதி வெயிட் பண்ணும். கர்த்தர் வெயிட் பண்ண வைக்குவார் உனக்காக. கர்த்தர் எந்த காரியத்தை செய்ய அவர் வல்லவர். அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ கடக்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஆமென் ஆமென் ஆமென். சில டைம்ல அப்புறம் நான் போய் சேர்ற வரைக்கும் ட்ரெயின் வராது. அப்படியே நடக்கும். கர்த்தர் செய்வார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அதுக்காக டெய்லி நீ போய் ட்ரெயின் நிக்கணும் அப்படி சொல்லாத. கஸ்தூரி சிஸ்டர் திட்டுவாங்க. அவங்க சீக்கிரம் வேலைக்கு போன அவங்க எவ்வளவு சீக்கிரம் போறாங்க. அல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். நீ என்ன விசுவாசிக்கிற அதன்படி ஆகும். ஆமென். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. இயேசு சொன்னா விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கூடும். அல்லேலூயா. இங்க பைபிள் சொல்லுது ஓடி வருகிற தண்ணி பிரிந்து அப்படியே எரிகோவுக்கு ஜனங்க கடந்து போற வரைக்கும் அப்படியே நின்றதான். அடுத்த வசனம் கமான் நெக்ஸ்ட் வர்ஸ். சகல ஜனங்களும். எவ்வளவு ஜனம்? சகல ஜனங்களும். கிட்டத்தட்ட 35 லட்சம் இல்ல 36 லட்சம் இல்ல 30 லட்சத்துக்கு மேல சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் கால் ஊன்றி நிற்கும் போது பிரைஸ் காட். பாஸ்டர்ங்க நிக்கறாங்களா? தண்ணியே இல்லையா, பூமியே காஞ்சிடுச்சா. ஆமென் ஆமென். தண்ணீர் இல்லாத தரையிலே கால் ஊன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரே இல்லாத உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனாங்க. ஆமென் 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 ஆமென். எல்லாம் கடந்து போயிட்டாங்க. கடந்து போனாங்க. என்ன கானான் தேசம். ஆமென். கானான் தேசம் வந்துச்சு. ஆமென். கடந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்ப பிடிக்கணும். Amen. Amen. Okay, English. Then the priest who bore the ark of the covenant. Then the priest who bore the ark of the covenant of the Lord. Covenant of the Lord. Stood firm on dry ground. Stood firm on the dry ground. In the midst of the Jordan. They stood in the midst of the Jordan. And all Israel. Crossed over on a dry ground. Crossed over on a dry ground. Until all the people until all the people had crossed completely over Jordan. Until all the people crossed over completely on the other side of the Jordan, the ground was dried up. Amen. 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 The feet of the priests who are carrying or bearing the ark of the covenant, they stood firm on the dry ground of the river base. Amen. Amen. ஆறு காய வச்சிட்டாராம் கர்த்தர். அந்த ஜனங்க கூட கடந்து போகும்போது யாரும் சேத்துல நடுக்கல, எல்லாத்தையும் காய வச்சுட்டாரு. அவங்கள உலர்ந்த தரை வழியா தான் கடந்து போனாங்களா. இவங்க காலம் உள்ளங்காலங்கள்லாம் தண்ணி இல்லாத ஒரு கிரவுண்ட்ல தான் நிக்குது. அது ஆத்துல. ஆமென் ஆமென். இதெல்லாம் ஹிஸ்டரியிலே நடக்காதங்க. ஹல்லேலூயா. நடக்காத அற்புதத்தை கர்த்தர் செய்றார். ஆமென். அப்ப எல்லாம் இதோட முடிஞ்சிச்ச வசனம் நெக்ஸ்ட்க்கு தான் முடிஞ்சா. இப்போ எல்லாம் கடந்து போயிட்டாங்களா? எஸ். இப்போ எத்தனை அதிகாரம் பாருங்க? எல்லாம் 3 அதிகாரம். இப்போ 4 அதிகாரம் 1 வசனம் பாருங்க. எல்லாம் கடந்துட்டாங்கன்னு இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. 4 அதிகாரம் 1 வசனம்.
Joshua 4:1. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவா கிட்ட பேசுறார். இங்கிலீஷ். And it came to pass. And it came to pass. When all the people had completely crossed over the When Jordan. all the people had completely crossed over Jordan. That the Lord spoke to Joshua. The Lord spoke to Joshua saying. இதல ஒரு பெரிய என்னன்னா அற்புதம் நடந்துக்கந்தமா. ஒரு பக்கம் தண்ணி இப்படி நிக்குது. இன்னொரு பக்கம் தண்ணி ஓடினுது. எல்லாம் ஓடி போய் சேர்ந்துச்சு. ஆமென். அந்த டைம் தண்ணி கட் ஆகுற டைம்ல எவனோ குளிக்க சோப் போட்டு இருந்தான்னு வையேன். கண்ணு மூட்டுக்கிறான், சோப் போட்டு கல்லு மேல உட்காந்துக்கிறான், மண்ணு தான் வருது, தேடுறான். அவன் எங்கம்மா போனேன்? யோர்தான் மாதா, மாதா இதான்னு கூப்பிட்டா. ஆமென். யோர்தான் தாய் கை விட்டுச்சு, எல்லாம் போயிடுச்சான். பைபிள் சொல்லு எல்லாம் தண்ணியும் ஓடி போய் என்ன கடலுங்க? உப்பு கடல். உப்பு கடல் போயிடுச்சு. இந்த பக்கம் வர வேண்டிய தண்ணி நின்று இருக்குது இடங்களா, இப்படி இருக்க எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப தண்ணி ஒண்ணுமே. அதான் 4ஆம் அதிகாரம். தண்ணி நிக்க வச்சது 3ஆம் அதிகாரம். திரும்ப தண்ணி ஓடணுமே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். டைம் இல்ல, சாரி 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். fourth chapter 15th verse onwards. கர்த்தர் யோசுவாவை நோக்கி இங்கிலீஷ். Then the Lord spoke to Joshua saying. இப்போ கர்த்தர் சொல்றார் யோசுவா கிட்ட என்ன சொல்றார்? come on next. சாட்சியின் பெட்டியை சுமக்கிற, சாட்சி பெட்டி தான் உடன்படிக்கை பெட்டி. சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். ஆமென். வா பாஸ்டருக்கு கட்டளையிடு. இங்கிலீஷ். Command the priest who bear the ark of the testimony to come up from the Jordan. Amen. Now you have to command the pastor to come up out of the Jordan. இப்ப யோர்தான் நதியில இருக்கிற பாஸ்டர்ங்க நின்னுக்கிறவங்களே, நீங்க வெளியே வாங்க அப்படி நீ கட்டளை கொடு. ஆமென். நீ கட்டளை கொடுத்தாதான் என்ன பண்ணாங்க? உள்ள போக வச்சது யாரு? யோசுவா. பாஸ்டர்ங்களை தண்ணி உள்ள அனுப்பிச்சது யாரு? யோசுவா. அவங்கள தண்ணி உள்ள அனுப்பினா தண்ணி நின்னுச்சு. இப்போ யோர்தான் நதியில இருந்து வெளியே ஏறி வாருங்கள் கட்டளை கொடு, அவங்க ஏறி வரட்டும். ஆமென். இப்போ எல்லாத்தையும் பாருங்க, கர்த்தர் தான் செய்யறாரு. ஆனா ஒரு மனுஷனை ஹைலைட் பண்றதுக்காக அவனை வச்சு செய்யறாரு. எல்லாம் கர்த்தர் செய்யறாருங்க. யோசுவா கிட்ட எந்த பவர் இருக்குது? ஆனா கர்த்தர் அந்த யோசுவாவுடைய கையை பயன்படுத்துகிறார், அவன் வாயை பயன்படுத்துகிறார், உன்னை பயன்படுத்துகிறார், என்ன பயன்படுத்துகிறார், நம்மை பயன்படுத்துகிறார். எல்லாம் அவருடைய வல்லமை. வல்லமை கர்த்தருடையது, பலன் அவருடையது, ஜெயம் அவருடையது. ஆனா எல்லாத்தையும் உனக்கு தான் தர. வல்லமை, பலன், ஜெயம், மகிமை எல்லாவற்றும் உனக்கு தான் தருகிறார். ஆமென் 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 ஹalleluya ஹalleluya. எல்லாம் கர்த்தருடையது. ஆனா எல்லாத்தையும் அதான் சொன்னா, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவை எல்லாம் என்னுடையவை. அது ஒண்டி சொல்லாத ஆண்டவரே, உன்னுடையது என்னுடையதுன்னு வெச்சுங்க. என்னுடையதெல்லாம் ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. சாட்சியின் பெட்டி சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். So command the priest to come out of the waters. Jordan river. Tell them to come up out of the Jordan river. யோர்தானை விட்டு வெளியே வர சொல்லு அப்படினா. இப்போ பாருங்க, come on, அடுத்த வசனம். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று இப்போ சத்தம் வர்றார். யோசுவா தூரத்துல நின்னு, பாஸ்டர்ஸ் தண்ணில இருந்து அங்க அந்த யோர்தான் நதியில இருந்து கரையேறி வாங்க, இவர் கட்டளை போடுறார். ஆமென். ஊரே பாக்குது. ஆமென். ஒரு பாஸ்டர்ல இவரு கட்டளை போடுறார். கட்டளை போடுறதெல்லாம் அதட்டி தான் போடுவாங்க. நாய் கூட நம்ம கட்டளை போடுறோம், கரெக்ட் தானே? பேய்ங்க கூட கட்டளை போடணும். இயேசு நாமத்துல ஒரு பாஸ்டர் போயிடு போயிடு போயிடு, அது நான் போக மாட்டேனோ. ஆமென் ஆமென். கட்டளை இட வேண்டும். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். சத்தமா சொல்றான். இங்கிலீஷ். Joshua therefore commanded the priest saying. Come up from the Jordan. யோர்தானை விட்டு வாங்க. என்ன நடக்குது? அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற, இவன் சொன்ன உடனே பாஸ்டர் வெளியே வராங்க. அப்பொழுது கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற
ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர்கள் உள்ளங்கால்கள் கரையில் ஊன்றின போது, என்னங்க கரையில போய் காலு தொட்டுச்சான். கரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர்கள் தங்களிடத்துக்கு திரும்பி முன்போல அது கரையெங்கும் புரண்டு ஓடினது. கைதட்ட. யோர்தான் நதி மீண்டும் யோர்தான் மாதா ஓட ஆரம்பிச்சு. ஆமென். அவங்க கால் எப்ப கரையை தொட்டதோ அப்படியே பேங்க் ஃபுல்லா ஓட ஆரம்பிச்சு. ஆமென். இங்கிலீஷ். And it came to pass, when the priest who bore the ark of the covenant of the Lord, had come from the midst of the Jordan, and the soles of the priest's feet, touched the dry ground, that the waters of the Jordan returned to their place and overflowed all its banks as before. முன்னாடி ஓடி இருந்த மாதிரி as before இது ஓட ஆரம்பிச்சிச்சு தண்ணி. இவ்வளோ மேட்டர்ஸும் ஜனங்க பார்த்துக்கிறாங்க. பார்த்து இப்ப யார பாக்குறாங்க? தண்ணிய பாக்குறாங்க, யோசுவா பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை சொல்லுது, அந்த அங்கிள் தான் தண்ணி நிறுத்திட்டார். அந்த அங்கிள் தான் ஜோஷுவா அங்கிள் வாழ்க. ஜோஷுவா அங்கிள் உலகத்துல எவனும் பிரசங்கம் பண்ணிக்க மாட்டான். ஜோஷுவா அங்கிள் வாழ்க. ஆமென். நீ கேட்டுக்கிறியா? அங்கண்ணா ஜோஷுவா அங்கிள் வாழ்க. எல்லா பசங்க சொல்லுது, அங்கிள் ஜோஷுவா அங்கிள் தான் நிறுத்தினார் தண்ணிய. எல்லாம் பேர் புகழாங்க. இப்பதான் பைபிள் சொல்லுது. ஏன்னா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்னைக்கு உன் பேரை எல்லாருக்கும் பெரியப்படுத்த போறேன். ஒண்ணு தெரிய போகுது, நான் மோசையோடு எப்படி இருந்தனோ அதே போலதான் என் பிள்ளை நான் உன் கூட இருக்கிறேன்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். இதுதான் 3:7. அதான் நம்ம தொடங்கணும். இப்போ முடியுது 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படி முடியுது பாருங்க. அந்நாளிலே பாஸ்டர் அங்க இந்நாளிலேனாரு இன்று. இப்போ அதை எழுதும் போது எழுதிக்கிறாங்க அந்நாளிலே கர்த்தர். அந்நாள்னா அந்த நாள், அந்நாள் அது ஒரு நாள் இல்ல. அந்நாள்னா அந்த நாள். ஓகே, அதே நாள்ல என்ன அந்த நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அந்த நாள்ல இருந்து மோசேக்கு எப்படி பயந்தாங்களோ அதே மாதிரி யோசுவாவுக்கு பயப்படுற பயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் பயந்திருந்தார். உயிரோடு இருக்க நாளெல்லாம் எல்லாம் பயப்பட வைப்பேன். ஒருத்தனும் உனக்கு முன்னாடி நிற்க. உயிரோடு இருக்க நாள் எல்லாம் பயந்து இருந்தார். இங்கிலீஷ். On that day, same day, that is English நல்லா இருக்கு. On that day the Lord exalted in the sight of all the Israel, in the sight of all Israel, and they feared him. They feared Joshua as they had feared Moses. All the days of his life. That feared Joshua as they feared Moses all the days of their life. தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் யோசுவாக்கு முன்பாக பயந்திருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம தலைவரோடு முடிச்சாதான் நல்லா இருக்கும். தலைவர் இல்லாத எவ்வளோ இவனை பேரை பெருமைப்படுத்தினார் பாரு. யார யோசுவாவை எல்லாம் தலைவர் செய்தாரு. ஆனா யார முன்ன ப்ரொஜெக்ட் பண்றாரு? யோசுவா நல்ல கர்த்தர். தான் பிள்ளைய முன்னக்கு வச்சுட்டு அவர் பின்னாடி நிற்கிறார். தான் பிள்ளை யோசுவாவை முன்னாடி விட்டுட்டு அவர் பின்னாடி நிற்கிறார். இது மாதிரி ஒரு கடவுள் நம்ம பார்க்கவே முடியாதுங்க. பெருந்தன்மை. இப்ப இயேசுடைய ஒரு பெருந்தன்மையை பாத்துறோம். ஒரே ஒரு பெருந்தன்மை, இயேசுடைய பெருந்தன்மை. ஓகே, பாக்கலாங்களா? பாஸ்டர் நீ தான் எனக்கு டைம் கரெக்டா தருவ. டைம் நம்ம ஃபாதர் ரொம்ப பேசுறாங்க.
பெரிய சாட்சி, பெரிய சாட்சி. என்ன பண்றது? சரி, அதனால ஒரே ஒரு வசனம் தான். நான் 3 ஜெயம் கொள்கிற 3 பேர் பத்தி இது பண்றலாம் வந்தேன். இயேசுநாதருடைய பெருந்தன்மை, ஒரு பெருந்தன்மை ரைட்டுங்களா? யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இயேசுவின் பெருந்தன்மை, ஜெனராசிட்டி ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் பெருந்தன்மை. நான் ஜெயம் கொண்டு, பாருங்க, இது யாரும் செய்வாங்களா பாருங்க. ஏரோதுடைய குடும்பத்தை பத்தி சொல்ல, அப்பா பிள்ளையை வெட்டிடுவான், பிள்ளை அப்பனை வெட்டுவான். அத்தாலிதால் அப்படின்னு அத்தாலியால்ன்ற ஒரு லேடி பேர பிள்ளைங்களாம் வெட்டிச்சான். ஆயா ராணி ஆகணும்ட்டு சொந்த பேர பிள்ளை மகன் பெத்த பிள்ளைங்களாம் வெட்டி சாவச்சிச்சு. ஆயாவா வைத்தியக்காரி. ராணி ஆகணுன்றதுக்காக அந்த ஆயா எல்லாம் பேரப்பிள்ளையை வெட்டிச்சு. இது பைபிள் இருக்கு. அத்தாலியால் அவ பேர். யாரும் அத்தாலியால்னு பேர் வைக்காதீங்க. யாருன்னா ரொம்ப ஒரு ஆயா ரொம்ப இது பண்ணிச்சுடா அத்தாலியால் எதிர கத்து கொடுத்துட்டுனா பெரிய விஷயம். கமான். நான் ஜெயம் கொண்டு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே. ஜீசஸ் உடைய பெருந்தன்மை பாரு. அவர் ஜெயம் பெற்றாராம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. யார் ஜெயம் கொண்டுங்க? பைபிள் சொல்லுது இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான் ஜெயம் பெற்றவன். இங்க உட்கார்ந்துக்கிறேன், உங்களை பத்தி தான் பேசுதுங்க. இயேசுவை, ஏன்னா அந்த ஃபுல்லா நான் ப்ரூவ் பண்ணதுல 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, யார் இயேசுவை கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறானோ அவன் தான் மீண்டும் பிறந்தான். தேவனுடைய பிள்ளை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க எல்லாம் தாங்க தேவனால் பிறந்திருக்கேன், நீங்க எல்லாம் உலகத்தை ஜெயிச்சுங்க. உங்களை பார்த்து சொல்றார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பாஸ்டர் சேர்லயே உட்கார வைக்கிறது இல்ல. பாருங்க, பாஸ்டருங்க சேர்லயே உட்கார வைக்கிறது இல்ல. ஆனா ஒருத்தர் சொல்ற, என் சேர்ல நீ உட்காருப்பா, என் பிள்ளை. ஆமென். பாரு, நான் பிதாவின் சேர்ல என்ன பிதா உட்கார வச்சுக்கிறாரு, என்னோடு கூட பிதாவின் சேர்ல உட்காருன்றாரு. வேற ஒண்ணு இல்ல. பிதா கூட குமாரன், குமாரன் கூட நீ நானும் போய் அவர் பக்கத்துல உட்கார்றோம். அவ்வளவு பெரிய சிலாக்கியம் இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அவ்வளவு பெருந்தன்மை. ஹalleluya, ஹalleluya. ஜெனராசிட்டி. ஆமென். டைம்ல நான் பேசுறதுக்கு இததான் பேசலாம்னு நினைச்சேன். To him who overcomes I will grant to sit with me on my throne as I also overcame and sat down with my father on his throne. Now Jesus was sitting on the throne of the Father, and he wants you to sit along with him. Amen. இப்ப இயேசு பிதாவின் வலது பார்சத்துல பிதாவுடைய சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கார். உன்னை என்னையும் அவர் பக்கத்துல உட்காரும்படி இயேசு விரும்புகிறார். அவ்வளவா பெருமைப்படுத்துவார். யாரும் அப்படியெல்லாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கண்டுங்களா, ஒரு முறை அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இன்னொரு தம்பிய கூட கூட்டிட்டு வந்துட்டார். அந்த பாஸ்டர் இன்னொரு தம்பிய கூட்டிட்டு வந்தார். அந்த தம்பி அவ்வளோ ஒரு ஏதோ ஒரு இது அவ்வளோ பெரிய இது இல்லை. அவன் கூட்டிட்டு வந்தார் அசிஸ்டன்ட் பாஸ்டர். ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல அந்த பாஸ்டர் சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வந்துட்டியா, அவன் என் கூட உட்காரணுமா? அவனும் நானும் ஈக்குவலா அப்படின்னு கேட்கிற உலகத்துல நீ எனக்கு ஈக்குவல் தான்ப்பா, நீ என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிற ஒரு கடவுள். இவ்வளவு கை தட்டுறது போதாதுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆமாப்பா, நீ எனக்கு ஈக்குவல், நீ என் பக்கத்துல உட்காருப்பா, நீ சிங்காசனம் உட்காரு. அவ்வளோ பெருந்தன்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென்.